அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 30, 2024 சனிக்கிழமை. இன்றைக்கான முக்கியமான நியூஸஸ் தினமணியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துருவோம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. அதாவது முடிவில் இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும்போது துன்பம் மிக வந்த போதிலும் துணிவு மேற்கொண்டு செய்தி முடிக்க வேண்டும்னே வினை திட்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நாடு முழுவதும் விஜில் செயலியில் இதுவரை 79,000 புகார்கள் பதிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியானதிலிருந்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக விஜில் கைபேசி செயலியில் மூலம் இதுவரை 79,000க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளனன்னு தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது நாடு முழுவதும் முக்கிய அணைகளில் நீர் இருப்பு 36% குறைவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. வட மாநிலங்களில் 32%, தென் மாநிலங்களில் 22%, கிழக்கு மாநிலங்களில் 47.49%, மேற்கு மத்திய மாநிலங்களில் அதிக நீர் இருப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸுக்கு இது சம்மந்தமான டீட்டெயில் வச்சு நோட்ஸ் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க இந்த நியூஸில் இருந்து. அடுத்ததாக அரசு பள்ளிகளுக்கு ஏப்ரல் 1 முதல் ஸ்மார்ட் போர்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 22,418 அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நவீன கற்பித்தலுக்கான ஸ்மார்ட் போர்டுகள் அனுப்பப்பட உள்ளன தெரிவிச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை, அதாவது அந்த ஜிஓ பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.